தமிழக மக்களினுடைய மனச குளிர வச்சுட்டாரு சிஎம் விஜய் அவர்கள் அப்படின்னு மிகப்பெரிய அளவுல சில விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி வந்துட்டு இருக்கு. அப்படி என்ன செஞ்சிருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நிறைய விஷயங்கள தொடர்ந்து பண்ணி வந்துட்டு இருக்காரு விஜய் அவர்கள். இந்த சூழல்ல மக்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை பண்ணியிருக்காராம். அது என்ன அப்படின்னா, கடன் முழுவதும் தள்ளுபடி அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காருன்னு ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. பயிர்க்கடன் தள்ளுபடி கோரி விவசாயிகள் போராட்டம் தீவிரம் அடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில கூடுதல் சலுகைகளுடன் புதிய அறிவிப்பை தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்குது. தமிழகத்துல பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக விவசாயிகள் முன்னெடுத்து வரக்கூடிய போராட்டம் தீவிரம் அடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசு புதிய நடவடிக்கைகளை ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாச்சு. ரிசர்வ் வங்கியினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு கடன் தள்ளுபடியை மேலும் விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது. தாவேக அரசு தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதிகள் அடிப்படையில் முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி நடைமுறைப்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் தொடர் போராட்டங்கள்ல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அரசுக்கு கூடுதல் அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாச்சு. விவசாயிகளினுடைய அதிருப்தியை குறைக்கும் நேரத்துல சட்ட மற்றும் நிதி அம்சங்களை ஆய்வு செய்து அரசு அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருவதாக சொல்லப்படுது. ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல்களுக்கு உட்பட்டு அதிகபட்சமாக எவ்வளவு கடன் தள்ளுபடி வழங்க முடியும் அப்படின்றது குறித்து விரிவான பரிசீலனை நடைபெற்று வருவதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் சொல்றாங்க. ஏற்கனவே அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்த 50,000 வரையிலான கடன் தள்ளுபடி திட்டத்தை தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப மறுபரிசீலனை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்படுது. விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பை கருத்தில் கொண்டு கூடுதல் சலுகைகள் வழங்கும் வகையிலாக புதிய திட்டம் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் சொல்றாங்க. இந்த நிலையில இப்ப பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது முதல்வர் விஜய் அவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக முக்கிய அறிவிப்பு ஒன்ன வெளியிடலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பு விவசாயிகள் மத்தியில அதிகமாகி இருக்கு. இதே போல இன்னும் நிறையவே அவர் செய்யணும் அப்படின்னு சொல்லி வராங்க. இதனால போராட்டத்துல ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகளிடையே புதிய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் உருவாகி இருக்குதான். ஆக மொத்தத்துல பட்ஜெட் கூட்டத்தொடர்ல நிச்சயமாக இதற்காக முதல்வர் அவர்கள் பேசுவாரு அப்படின்றது மட்டும் இப்ப தெளிவாகி இருக்கு. இதை தொடர்ந்து இன்னும் நிறைய அவர் செய்யணும் அப்படின்னு சொல்லி வராங்க. பொதுவாக தேர்தல் காலத்துல கொடுக்கக்கூடிய அறிவிப்புகள் எல்லாமே என்னெல்லாம் சொல்றாங்களோ அதையெல்லாம் மக்கள் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்கன்றது உண்மைதான். அதையும் தாண்டி விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத நம்ம எவ்வளவோ வழிகள்ல பார்த்து வந்துகிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு விவசாயம் செய்யக்கூடிய அளவுக்கு கூட வரக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லாம இருக்க மாட்டேங்குது. ஏதாவது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயிரை அதை விளைய வச்சு அதற்கப்புறம் அவங்க விற்பனை செய்யும் போது அவங்க செலவு பண்ணதை விட கம்மியா வர்றதா இதற்கான பிரச்சனை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழல்ல விஜய் அவர்கள் நல்ல ஒரு முடிவாக எடுப்பாரு முதல்வர் அவர்கள் அப்படின்னு இப்ப எல்லோருமே எதிர்பார்த்து வராங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.